இளம்பெண்ணை காருக்குள் வைத்து கொலை செய்து உடலை புதைக்க காரில் கொண்டு சென்ற போது ரோந்து போலீசாரிடம் இருவர் சிக்கியுள்ளனர். திருமணத்தை மீறிய உறவில் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்துள்ளது. இளம்பெண்ணிற்கு நடந்தது என்ன பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள தனியார் மில்லில் பணியாற்றி வந்தவர் பிரின்சி. 27 வயதான பிரின்சிக்கு திருமணமாகி 6 வயதில் ஒரு மகன் இருக்கிறார். அதே நிறுவனத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தைச் சேர்ந்த திவாகர் என்பவரும் பணிபுரிகிறார். திவாகருக்கும் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் பிரின்சிக்கும் திவாகருக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கம் கள்ளக்காதலாக மாறியது. இவர்கள் இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். இந்த விவகாரம் திவாகரின் மனைவிக்கு தெரிய வரவே அவர் கடுமையாக சண்டை போட கடந்த 1 மாதமாக பிரின்சியுடன் பேசுவதை திவாகர் தவிர்த்திருக்கிறார். இருவரும் ஒன்றாக பழகிய போது பிரின்சியிடமிருந்து ஏராளமான நகைகள் மற்றும் பணத்தை திவாகர் வாங்கியிருக்கிறார். பழக்கத்தை நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த பிரின்சி தான் கொடுத்த நகை பணத்தை திரும்ப கேட்டு திவாகரை தொந்தரவு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திவாகர் பிரின்சியை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். இதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் உள்ள தனது உறவினர் இந்திரகுமார் என்பவரை பல்லடத்திற்கு ஆம்னி கார் எடுத்து வரச் சொல்லி இருக்கிறார் திவாகர். இந்திரகுமார் மற்றும் திவாகர் இருவரும் பல்லடத்தில் ஒரு இடத்தில் காருடன் காத்திருக்க காதலி பிரின்சிக்கு போன் செய்து அழைத்திருக்கிறார். அப்போது அங்கு வந்த பிரின்சியிடம் காரில் உனக்கு கிஃப்ட் வைத்திருக்கிறேன் என்று திவாகர் சொல்லி அவரை காருக்குள் ஏற்றியிருக்கிறார். நீ கண்ணை மூடிக்கொள், அந்த பொருளை சஸ்பென்ஸாக உனக்கு கொடுக்கிறேன் என திவாகர் கூற அவரும் அப்படியே செய்திருக்கிறார். உடனே திவாகரும் இந்திரகுமாரும் சேர்ந்து தயாராக வைத்திருந்த நைலான் கயிற்றை பிரின்சியின் கழுத்தில் போட்டு நெரித்து அவரை கொலை செய்தனர். பிரின்சியின் உடலை ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் செல்லும் வழியில் சாலையோரம் ஒரு இடத்தில் புதைக்க முடிவு செய்துள்ளனர். அதற்காக மண்வெட்டி, கடப்பாறை போன்றவற்றுடன் பிரின்சி உடலை காருக்குள் வைத்து கொடைரோடு 4 வழிச்சாலை வழியாக மதுரை நோக்கி சென்றுள்ளனர். காரை இந்திரகுமார் ஓட்டிச் செல்ல காரை பின்தொடர்ந்து திவாகர் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது கொடைரோட்டை அடுத்த அம்மை நாயக்கனூர் அருகே பள்ளப்பட்டி பிரிவு என்ற இடத்தில் இரவில் காரை சாலையோரம் நிறுத்தி பிரின்சி உடலை புதைக்க திட்டமிட்டதாக தெரிகிறது. அப்போது அந்த வழியாக வந்த மதுரை மாவட்ட நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் சந்தேகத்தின் பேரில் அந்த காரை சோதனை செய்த போது அதில் பெண்ணின் சடலம் இருப்பதை பார்த்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் அம்மை நாயக்கனூர் போலீசார் விரைந்து வந்து பிரின்சி உடலை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கள்ளக்காதலன் திவாகர், அவரது உறவினர் இந்திரகுமார் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். பிரின்சியின் உடலை ஏற்றி வந்த கார் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். திருமணத்தை மீறிய உறவில் ஏற்பட்ட தகராறு தற்போது இரு குடும்பத்தையும் சோகமான சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளது.